யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சேனல் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடி மட்டுமே இருந்தால் போதும், ஈஸியாக சேனலை க்ரியேட் பண்ணிடலாம். யூடியூப் சேனலை எப்படி கரெக்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். காய்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்னன்னா சூஸ் கேட்டகரி. நீங்கள் ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி வீடியோஸ் போடணும். இன்றைக்கி ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் போடுறது, நாளைக்கு ஒரு கேட்டகரியில் வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி டெய்லி அது சம்மந்தமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே கேட்டகரியில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் போட்டால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும், வியூஸ் நிறையா வரும். இன்னைக்கு குக்கிங் வீடியோஸ் போட்டு நாளைக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வீடியோஸ், அப்படி இல்லைனா கேமிங் ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து வியூஸ் வராது, சப்ஸ்கிரைபர்ஸும் வரமாட்டாங்க. வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான ஆடியன்ஸ் வருவாங்க, வியூவர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போடும்போது அவங்களுக்கு அது வந்து பிடிக்காது, அதனால் அது வந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரே கேட்டகரியில் வீடியோஸ் சூஸ் பண்ணி வீடியோஸ் போடுங்க. அதிலே டெய்லி வீடியோஸ் போடுங்க, கேட்டகரியை மாற்றாதீங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து அப்லோட் கண்டினியூஸ்லி. உங்கள் சேனலில் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அது அப்படி இல்லைனா உங்களுக்கு வீக்லி 2 times, அப்படி இல்லைனா மந்த்லி 3 times, இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுற டைமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுறீங்க, எத்தனை நாளைக்கு ஒர்க்கு அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணாமல் அதே டயத்தில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். நீங்கள் 1 monthக்கு ஒரு வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜாக வரமாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வீடியோ போடுவீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைனா 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டுமே போதும். எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அவசியமே இல்லை. வீடியோ எடிட்டிங்கில் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சார்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்சார்ட் பார்த்தீங்கன்னா அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணணும், அந்த வீடியோ எப்படி கரெக்டாக எடிட் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி கட் பண்ணணும் இது மட்டுமே தெரிஞ்சால் போதும். கைஸ், நம்ம இப்போ 5ஆவதாக பார்க்க போகிறது வந்து என்ன விஷயங்களை பண்ணால் நம்ம மானிட்டேஷன் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் அவர், அப்படி இல்லைனா நீங்கள் 10 million ஷார்ட்ஸில் 90 daysல 10 million வியூஸ் போனால் உங்களுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் மானிட்டேஷன் எலிஜிபிள். யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தகுதி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 step வெரிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதை பண்ணால் போதும் நீங்கள் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணலாம். டார்கெட்டை ரீச் பண்ணுறதாண்டிக்கு யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ரீச் ஆகிடுவீங்க. நம்ம இப்போ 6ஆவதாக பார்க்க போகிறது வந்து ஒய்டி ஸ்டுடியோ. இது வந்து யூடியூபருக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஆப் வந்து யூடியூபருக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து நம்ம தம்ப்நெயில் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விஷயங்களாக ஒய்டி ஸ்டுடியோவில் பண்ணிக்கலாம். நமக்கு மானிட்டேஷன் வாட்ச் அவர் எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்துக்கலாம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோரில். நம்ம இப்போ 6ஆவதாக பார்க்க போகிறது வந்து யூடியூப் ரூல்ஸ். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். காப்பிரைட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக், அடுத்தவங்களோட வீடியோஸ் எடுத்து போடாமல் இருக்கணும், அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும். அடுத்தவங்களோட வீடியோஸ் அப்படியே எடுத்து நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து போடும்போது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டாக மாறும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம். யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18+ கண்டென்ட்ஸ் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் தம்ப்நெயில் அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் தப்பான விஷயங்கள் சொல்லித்தரது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பயமுறுத்துகிற மாதிரி வீடியோஸ் போடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறுற மாதிரி அவங்க வந்து உங்கள் சேனலை வந்து டெர்மினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் தான். பேசிக்காக இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி.
யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.